ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு கீரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கீரைனாலே ரொம்பவே ஹெல்த்தியானது. கால்சியம் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே அதில் இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் கீரை. அதில் நிறைய விதவிதமாக செய்யலாம். நிறைய கீரை ரெசிபி நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நாம் கீரை மசியல் அல்லது கீரை கடைசல் அது பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. அது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் அதை சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கீரை 1 கட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கீரையை ஒரு 3 தடவையாவது நல்லா கழுவிட்டு மேலாப்பில் கீரை எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே ஃபில்டரில் போட்டு அரிச்சிங்கன்னா மண்ணோடு சேர்ந்து தான் வரும். அதனால் கீரையை நல்லா கழுவும் போது பார்த்து கழுவணும், நிறைய மண் இருக்கும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. அதே போல் கீரையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுசாக சேர்த்துட்டு நம்ம அரைக்க தானே போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் அப்படியே சுற்றிக்கும். அதனால் கட் பண்ணியே கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு கீரை. இது கூடவே தக்காளி சேர்க்குறவங்க தக்காளியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலைங்க. இப்போ அதை நல்லா ஆற விட்டுறலாம் கீரையை. கீரை இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் 1-2 தான் அரைக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு சுற்றுனதுலேயே நல்லா கொஞ்சம் அரைஞ்சிருச்சு. இந்தளவுக்கு அரைக்க வேண்டாம், கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். உப்பு கல்லுப்பு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தூள் உப்பு சேர்க்குறதுனால இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரத்துக்கு நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம், இல்லை கூட ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ தாளித்து கொட்டிடலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம கீரையில் கொட்டி கலந்துக்கலாம். நீங்கள் கடைசியில் இந்த மாதிரி தாளிக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் கீரை. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இந்த மாதிரி தான் செய்வீங்கன்னா அதுவும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.